அட்சய திருதியை பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அநேகமாக இந்த எல்லா வீடியோஸும் பார்த்து அதில் சொன்னதை நீங்கள் கடைப்பிடிச்சி அடுத்த வருஷம் பெரிய பணக்காரால் ஆயிடுவீங்க நம்புகிறேன். ஏன்னா கூரை வீட்டெல்லாம் காட்டுறாங்க. கூரை வீட்டை காட்டி அது வந்து நாளைக்கு மாளிகையாக மாறிடும்லாம் தமிழில் பார்த்தேன். மாளிகையாக மாறினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வருஷம் வருஷம் அட்சய திருதின்னு ஒன்று வந்துட்டு தான் இருக்குது. இந்த தங்க நகை வியாபாரிகள் தான் அதை பற்றி ரொம்ப விளம்பரப்படுத்தி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தினமாக மாற்றிட்டாங்க. 30/4/2025 சித்திரை 17 புதன்கிழமை நாளைக்கு அட்சய திருதியை. சூரியன் இந்த சித்திரை மாதம் முழுவதும் உச்சத்தில் தான் இருப்பார், மேஷம். சந்திரனுக்கு உச்ச வீடு வந்து ரிஷபம். மாதத்தில் ஒரு 2.25 நாள் சந்திரன் வந்து உச்ச வீட்டில் தான் இருப்பார். ஆனால் இது ஏன் விசேஷம்னா, சித்திரை மாதத்தில் வர்ற ரோகிணி நட்சத்திரத்தில் வளர்பிறை திருதியை திதியில் சந்திரன் ரிஷபத்துக்கு வர்றதுனால அது வந்து அட்சய திருதியை அப்படி சொல்கிறாங்க. எல்லா மாதத்தில் 2 திருதியை வந்தாலும் சித்திரை மாதத்தில் வருகிற வளர்பிறை திருதியை திதி தான் அட்சய திருதியை. சித்திரை மாதம் வரும் வளர்பிறை திருதியை திதி வந்து அட்சய திருதியை. அன்னைக்கு சந்திரன் தன்னோட சொந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்துக்கு வர்றாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அட்சய திருதியை எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. தங்கம் வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்லை கோயிலுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை என்னென்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரில அட்சய திருதியை கடைப்பிடிக்கிறதுக்கு. எதை கடைப்பிடிக்கிறனாலும் அது எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும்ல. இன்றைக்கி 29 செவ்வாய்க்கிழமைங்க. துவிதியை நட்சத்திரம் துவிதியை திதி வந்து மாலை 5:33 முடிஞ்சிடுச்சு. அப்போனா திருதியை திதி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். மாலை 5:33 அப்புறம் திருதியை திதி ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் சந்திரன் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்போ வருதுன்னா 6:48, மாலை 6:48. அப்படின்னா இப்போ அட்சய திருதியை ஆரம்பிச்சிருச்சு, போயிட்டுருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? திதியும் வந்துருச்சு, திருதியை திதியும் வந்துருச்சு, சந்திரனும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வந்தாச்சு. அதனால் இப்போ இருக்கிற இந்த நேரம் வந்து அட்சய திருதியை தான். சரிங்களா? அப்போ நாளைக்கு எவ்வளோ நேரம் அட்சய திருதியை திதி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு திருதியை திதி மதியம் 2:14 முடியுதுங்க. ஆனால் ரோஹிணி நட்சத்திரம் மாலை 4:19 வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் இது திதியை வச்சு தான் சொல்லப்படுகிற விஷயம். அட்சய திருதியைன்னு சொல்லிட்டு திதியை தான் சொல்கிறாங்க. அதனால் நாளைக்கு மதியம் 2:14 திருதியை, அதாவது அட்சய திருதியை அப்படின்ற அந்த விசேஷமான நாள் முடிவடைகிறது என்பதை நான் இதில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.